ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி கார்ன் சாண்ட்விச். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மல்லிக்கீரை, தக்காளி, கார்ன், வெங்காயம், பட்டர், கொடைமிளகாய், பிளாக் சால்ட்டு. நான் வந்து பிளாக் சால்ட் தான் எடுத்திருக்கேன். சீஸ், மயோனைஸ், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கார்னை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஒன் பை 4 டீஸ்பூன் நான் வந்து மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நான் பிளாக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அது இல்லாமல் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போது நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த மயோனைஸை சேர்த்துக்கிறேன். மயோனைஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மயோனைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணலாம். நான் அதுக்கு ஒரு தவாவில் ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். தவா ஹீட் பண்ணி அதில் நான் பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ப்ரெட்டை இதில் வச்சு தான் அதுக்கு மேலே வந்து ஃபில்லிங் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபில்லிங் வச்சு அதுக்கு மேலே சீஸ் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வச்சுட்டு கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸோட கேரட் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாட்டா நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேலே இப்போ நான் வந்து சீஸ் போட போகிறேன். சீஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். சீஸுமே உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக லேயர் சீஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஸோ இப்போ நான் மாற்றி போட போகிறேன். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா அதோட ஃபில்லிங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த சாண்ட்விச்சை வந்து வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போது இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது வந்து நான் தவாவில் பண்ணது. இப்போ நான் சாண்ட்விச் மேக்கரில் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம ஷாப்பில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வரும். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு நல்லா தேய்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பட்டர் தேவையோ அந்த போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டையும் வந்து வச்சுட்டே நீங்கள் இதில் வைக்கலாம். ஆனால் நான் இதில் வச்சு தான் ஃபில் பண்ணுறேன். இது எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வைக்கிறது. சீஸு, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மயோனைஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ வந்து அது லைக் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே.
இதில் பெருசாக வந்து ஸ்பைஸியாக இருக்காது. ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் சீஸும் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சுட்டு இப்போ இதை நான் லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ரெட் கலர் லைட் எரியும். இது வந்து ரெடி வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் லைட்டு வந்து வரும். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நம்ம ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி எடுக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ஒரு அடி அடிச்சிருங்க. தேங்க்யூ.